பாக்யராஜினுடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான படங்களில் ஒன்று முந்தானை முடிச்சு. ஏவிஎம் தயாரித்த இந்த படத்தில் பாக்யராஜ் மற்றும் ஊர்வசி ஆகியோர் நடித்தாங்க. இந்த படம் அப்போதைய பிளாக் பஸ்டர் ஹிட்டான சகலகலா வல்லவன் படத்தின் வசூலியை முறியடித்ததாக சொல்லப்படுவதுண்டு. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர் பாக்யராஜ். இந்த திரைப்படம் 1985ஆம் ஆண்டு வெளியான அதற்கப்புறம் வெள்ளி விழா கொண்டாடிய படம். படத்துக்கு இளையராஜா இசையமைச்சார். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த நிலையில் இந்த படத்தின் டைட்டில் கார்டில் இடம்பெறக்கூடிய விளக்கு வச்ச நேரத்தில் பாடலுக்கு பின்னால் நடந்த சுவாரஸ்யமான கதையை பாக்யராஜ் அவர்கள் தற்போது ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கார். முதல்ல அந்த பாடலில் பல்லவி அருவிக்கர ஓரத்தில் நீராடினோம் என்று தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்த வரிகள் பிடிக்கலை. அதற்கப்புறமாக ரெக்கார்டிங் நடந்து கொண்டிருந்த போது எனக்கு திடீரென வரிகள் தோணுச்சு. உடனே பேப்பரில் விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தான் அப்படின்னு பல்லவி தோணுச்சு. அது இளையராஜாவிடம் கொடுத்தேன். அவர் வரிகளை பார்த்துட்டு மாலை போட்ட நேரத்தில் ஏன் இந்த மாதிரி வரிகளை எல்லாம் பாட சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஆனால் எனக்கு இந்த வரிகள் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அவரை பாட வச்சேன். இறுதியில் வரிகளை மறந்துவிட்டு தந்தானனா என பாடிவிட்டார். அது கூட இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அதையே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே, அதே போல் டயலாக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய அளவில் ஒரு டவுட்டு தான். அதுலேயும் பாக்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் எல்லா ரோல்லையுமே ப்ளே பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். வசனகர்த்தா, அதற்கப்புறம் நடிகர், இயக்குனர் அப்படின்னு பல முகங்களை காட்டி அதில் எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிருக்காருன்றதை குறிப்பிடத்தக்கது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான கதையம்சங்களை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற மாதிரியான கதைகளை எழுதி மிகப்பெரிய அளவில் புகழடைஞ்சார். அதுபோல் இப்போ எல்லாருமே பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட சில நேரங்களில் அப்போ இருக்கக்கூடிய படங்கள் மாதிரி வரவே முடியாது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் நம்மளுக்கு தோணும். இப்போ பாக்யராஜ் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக தன்னுடைய கெரியரில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.